அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு திருமண பந்தத்தில் ஒரு சில ரகசிய விதிகள். ஆள் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, ஆனால் சரக்கு இருக்காது. பெண்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க, ஆனால் சரக்கு இருக்காது. இறைவன் அந்த அளவுக்கு ஜாதக கட்டத்துக்குள்ளே உங்களுக்கு அற்புதமான ரகசியமான விதிகளை வச்சிருக்கிறது. ஜோதிடத்தை நீங்கள் அற்புதமாக படிக்க நிறையா அற்புதமான விஷயங்கள் வரும். அப்போ நிறையா விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம படிக்கணும், நிறையா படிக்கணும், நிறையா கூகுளில் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணாமல் சும்மா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த திருமணம் அப்படிங்கிறது எப்போ நடக்குங்கிற ஒரு விதியும் இருக்கிறது. ஒரு திருமணம் நடப்பதற்கு சனி ராகு சம்மந்தப்படும். எல்லோரும் நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்க, குரு சம்மந்தமாகணும், குரு பார்வை வரணும், குரு லக்கணத்திற்கு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 வரும்போது தான் திருமணம் நடக்கும். அப்போ எத்தனை தடவை என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்துட்டு போயிருக்கோம், வந்துட்டு தான் இருக்கும், போயிட்டு தான் இருக்கும். ஆனால் என்ன சொன்னான்னா அது ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன். பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சனி ராகு ஒரு திருமணத்திற்கு சம்பந்தப்படணும். ஏன் சம்பந்தப்படணும்னா, காமத்திரிகோணத்தில் யார் இருக்கிறார்? காமத்திரிகோணம் என்பது மிதனம், துலாம், கும்பம். இந்த காமத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ராசியில் தான் ராகுவுடைய முழு நட்சத்திரம் 3 இருக்குது. அதனால தான் ராகு சம்மந்தப்படணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் சனி ஏன் சம்மந்தப்படணும்னு சொல்கிறோம்? காலபுருஷனுடைய 4, 8, 12வது ராசிகள் திருமணத்திற்கு சம்மந்தப்படணும். காலபுருஷனுடைய 4, 8, 12 ராசிகளில் யார் உட்கார்ந்துருக்கா? சனி. சனியோடைய நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரம் உட்காரு. ஏன் அங்கே கொண்டு போய் வச்சான் அப்படின்னா கர்மாவை உருவாக்குவதே 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் தான். இந்த 4ஆம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா வீட்டின் உள்பகுதி தான். வீட்டின் உள்பகுதி தானே. வெளியே தான் கட்டடத்தோடைய பில்டிங் அழகாக தெரியும். உள்ளே என்ன சொல்கிறான்னா, என்ன அந்த கதவை நம்ம பூட்டிட்டோம்னா என்ன நடக்கு அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அங்கே இருக்கிற அந்த சந்ததிக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அப்போ 4ஆம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா ஒரு மறைவான பகுதி. 8ஆம் இடம் என்பது மறைவான பகுதி. 12ஆம் இடம் என்பது நம்ம பெட்டை வெளியே போட்டு தூங்குகிறோம். அதே இந்த பெட்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இதோடைய ஃபுல் வீடியோ யாருக்கும் தெரியாது இல்லையா? இது இந்த இடத்துல வசதி கொஞ்சம் பேசுகிறதுக்கு வசதியாக இருக்குது, அதனால் செஞ்சிட்ருக்கோம். அப்போ எல்லா மனிதனுமே என்ன சொல்கிறான்னா காமத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பும், காமத்திரிகோணத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும், நட்சத்திர கிரகங்களும், மோட்சத்திரிகோணத்தில் இருக்கின்ற சனி பகவானுடைய நட்சத்திரமும், அந்த திசையோ அந்த புத்தியோ அந்தரமோ உங்களுக்கு சம்மந்தப்படும் போது எப்பேற்பட்ட நிலையிலும் திருமணம் நடந்துவிடும் என்று சாஸ்திரம் சொல்லு. நான் சொல்லலை, சாஸ்திரம் சொல்லு. இதுதான் உண்மை. என்னுடைய திருமணம்லாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் நடந்தது. ஏன்னா இதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இதுதான் நடந்தது. அப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னான்னா, நீங்கள் ஒட்டுமொத்தமாக என்னை பொறுத்தவரை என்ன சொல்கிறான்னா ராகு என்று சொன்னால் முன்னோர், ராகு என்று சொன்னால் முன்னோர் தான். சனி என்று சொன்னால் கர்மா. ஒரு சில நேரங்களில் எல்லோரும் என்ன சொன்னான்னா, பெரும்பாலான ஜாதகத்தில் ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை என்பது வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுப்பதே கிடையாது. முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும். அந்த முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்க தான் நம்மளுடைய வர்க்கம் வளரும். வர்க்கம் வளருவதற்கு வந்த ஸ்டெம் செல்ஸ்களை, நம்மளுடைய பழைய ஸ்டெம் செல்ஸ்களை நாம் புதுப்பிக்காமல் இருந்தால் எப்படி நாம் வளர்வோம்? இதை செய்யணும் இல்லையா? இதை செய்யாமல் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள்
கம்முன்னு வந்து என்ன சொன்னேன்னா, யாரோ சொன்னாங்க ஒரு தடவை திதி கொடுத்ததோடு விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக தோற்று விடும். கண்டிப்பாக நீங்கள் தோற்று போயிடுவீங்க. என்ன காரணம்னா, உங்களுடைய முன்னோர்களையே நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா, உங்கள் ஜெனடிக் அந்த சர்க்கிளை நீங்கள் வந்து மதிக்கவில்லை என்று சொன்னால், அப்போ நீங்கள் எப்படி வளருவீங்க? இதுதான் திருமணம் வந்து திருமணம் நடப்பதற்கு என்ன சொன்னான்னா, சனி ராகு சம்பந்தம் பட வேண்டும். அதோட குரு சுக்கிரன் சம்மந்தப்படுவது வந்து ஓகே. ஆனால் இந்த இல்லற வாழ்க்கைக்கு சனி ராகு சம்மந்தப்படணும். பட்டால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதற்கடுத்து இப்போ ஒரு பொருத்தம் பார்க்க வர்றாங்க. பொருத்தம் பார்க்க வர்றதில் 10க்கு 7 இருக்குதா, அதில் முக்கியமான பொருத்தங்கள் இருக்குதா எல்லாம் பார்த்து ஓகே பண்ணலாம். ஆனால் பெரும்பாலான திருமணங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கல்யாணம் முடித்த ஒரு மாதத்திலோ அல்லது ஒரு 30 நாளைக்குள்ள ஒரு 15 நாளைக்குள்ளே வந்து பிரிந்து போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் வந்து என்ன சொன்னாங்க, ஜோதிடர்களுக்கு முதல்ல தெரியணும். ஒரு ஆண் ஆண்மை இல்லைன்னா ஒரு பெண் ஃபுல்லி பெண்மைத்தன்மை உள்ளவளா அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லலான்னா வந்து நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆண்மை உள்ளவரா ஆண்மை இல்லாதவரா, பெண் வந்து பெண் தன்மை இருக்கிறதா, அதற்குண்டான எஃபெக்ட்னஸ் இருக்கிறதா, அதற்குண்டான ஈர்ப்பு சக்தி இருக்கிறதா என்பதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? உலகத்தில் வந்து இல்லற வாழ்க்கைக்கு தேவையானது முக்கியமான இடம் 3ஆம் இடம். இந்த 3 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம்தான் வேகமாக செயல்படக்கூடிய எண்ணங்களை தூண்டிவிடக்கூடிய அற்புதமான சக்தி. அந்த கிரகம் 3ஆம் இடத்து கிரகத்தை வந்து எல்லா மனிதனுமே உங்களுக்கு தைரிய வீரிய போகஸ்தானாதிபதி அப்படின்னா புகழ் கீர்த்தி ஸ்தானாதிபதி. தைரியம் 3ஆம் இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு கிரகம் இருந்ததுன்ற தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தைரியம் வேணும். இப்போ 3ஆம் இடத்து கட்டம் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. அப்போ 3ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னு வைங்க, சூப்பராக இருப்பாங்கன்னா சூப்பராக இருக்கிறத வந்து நாம் வந்து செயல்படுத்தணும். எனக்கு ஒரு கிரகம் இருக்குன்னா அதை நான் ஆக்டிவேஷன் பண்ணாமலே இருந்தேன்னா வந்து என்ன சொன்னால் கயிறு வச்சு கட்டி போட்டேன்னா வந்து அது என்ன செய்யும்? செயல்படுத்தணும். 3ஆம் இடத்தில் ராகு இருந்தால் செயல்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்போ அந்த 3ஆம் இடத்து கிரகம் வந்து என்ன செய்யணும்னா யாருடைய சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த 3ஆம் இடத்துக்கு கிரகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து யாருடைய சாரம் வாங்கியிருக்குது. மொத்தம் 9 கிரகம். இந்த 9 கிரகத்தில் வந்து 3 கிரகத்துடைய சாரம் வாங்கியிருக்கக்கூடாது. யாருடைய சாரம் வாங்கியிருக்கக்கூடாது? சனியுடைய நட்சத்திரத்தின் சாரம் வாங்கியிருக்கக்கூடாது, புதனுடைய நட்சத்திரத்தின் சாரம் வாங்கியிருக்கக்கூடாது, கேதுவுடைய சாரம் வாங்கியிருக்கக்கூடாது. அப்படி வாங்கினால் இந்த 3 கிரகத்துடைய சாரம் வாங்கினா லைஃப் நல்லா இருக்காது. அப்படி யாருக்கு வந்து ஒரு திருமண பந்தத்தை இணைக்கும் போது பெண்ணுடைய ஜாதகத்தில் 3 குடைவன் சனி கேது புதனுடைய சாரம் வாங்கியிருந்தால் தயவுசெய்து இணைக்காதீங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு அந்த இன்புட் கொடுக்க தெரியாது. ஆணுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அவருடைய லக்னத்திற்கு 3 குடையவர், அந்த லக்னத்துக்கு 3 குடையவர் சனி கேது புதனுடைய நட்சத்திரங்களின் சாரம் வாங்கியிருக்கக்கூடாது. அப்படி வாங்கினால் என்ன நடக்கும்? எம்டி, வேலை செய்யாது. இதுதான் உண்மை. அப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போ உங்கள் ஜாதகத்தை வந்து ஆணும் பெண்ணும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய 3 குடையவன் யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, இதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறோம். நம்மளை வந்து என்ன சொல்கிறோன்னா வந்து நம்மளை வந்து என்ன சொல்கிறோன்னா பெரியாளாக நினச்சிட்ருக்கோம். நம்மளை வந்து நீங்கள் பெரியாளாக நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் பெரியாள் அல்ல. உங்களுக்கு கிரக நிலைகளின் இடம் கொடுத்தவன் யார், எங்கே இருக்கிறான் பார்க்கணும்ல. அப்போ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இவன் என்ன செய்வான்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வீரம் பேசிக்கிட்டே இருப்பான். அதாவது வந்து இல்லாதவன் என்ன சொல்கிறான்னா வீரம் பேசிகிட்டு இருப்பான். நான் நினச்சேன்னா அப்படி பண்ணிட முடியும், நீ ஒன்றும் பண்ணவே முடியாது. எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் உன்னுடைய 3 குடையவன் வந்து சனி கேது புதனுடைய சாரம் வாங்கினால் நீ தகுதி இல்லை, மற்றவர்களை நீ தகுதி இல்லைன்னு சொல்லிகிட்டு இருப்ப.
ஓகேவா? இதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விதி. அப்போ அந்த உண்மையான விதியை வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் புரிந்து கொள்ளாமல் எல்லாரும் என்ன சொல்கிறான்னா வந்து, அதாவது வந்து எப்பயுமே என்ன இருக்கின்றவன் வந்து சாதிச்சிருவான். அவன் சொல்லி வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லாதவன் எனக்கு அது பிடிக்கவில்லை, இது பிடிக்கவில்லை, ஆனா பிடிக்கவில்லை, ஆவண்ணா பிடிக்கவில்லை, கீனா பிடிக்கவில்லை, கூனா பிடிக்கவில்லைன்னுட்டே சொல்லியிருப்பான். காரணம் அவன் வந்து வெத்து வெட்டுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இதுதான் உண்மை. திருமண பந்தத்திற்கு ராகு கேதுகள் சம்பந்தப்பட வேண்டும். சனியும் ராகுவும் சம்பந்தப்படணும். ஆனால் இல்லற வாழ்க்கை வந்து என்ன சொன்னா, கடைசி வரை வந்து அவர்கள் வந்து தாம்பத்தியமும் அந்யோன்யமும் அந்த பரிச்சயமும் பரிமாணமும் நடப்பதற்கு மூணுக்குடையவன் வந்து என்ன சொன்னான்னா, சனி கேது புதனுடைய நட்சத்திரத்தில் உட்காரவே கூடாது. உட்காரவே கூடாது. உட்கார்ந்தவங்க பூரா நினச்சி பாருங்க, உங்கள் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது. கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது. அதனால் இதுதான் ஜோதிடத்துடைய உண்மையான விதிகள். இந்த விதிகளை வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா, இதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கான்னு எல்லோரும் கேட்கலாம். ரெமெடி அப்படிங்கிறது சொல்லிடுவோம். சொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. சொல்லணும். சொன்னால் தானே அவர்களுக்கு வந்து புரியும். இப்போ ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து, எள் இருக்கு இல்லையா, கருப்பு எள், இந்த மாதிரி ஒரு நிலையுள்ள நபர்கள் கருப்பு எல்லை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து டெய்லி உணவில் பயன்படுத்த, கருப்பு எல்லை வந்து உணவில் டெய்லி பயன்படுத்த. என்னடா சனி நட்சத்திரம் ஆகாதுங்க, சனி கல்யாணத்துக்கு சம்மந்தப்படணுங்க, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் ரெமிடி என்பது எவன் வந்து கெடுக்கிறானோ அவன் தான் அந்த தைரியத்தை கொடுக்க முடியும். அப்போ வந்து என்னென்னா வந்து என்ன சொன்னேன்னா, கருப்பு எள் உங்களுடைய தேவைக்கு தக்கன அதை எப்படி வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணணுமோ, கொஞ்சம் எள் சாதம் பண்ணி சாப்பிடுங்க, எள்ளு மிட்டாய் சாப்பிடுங்க, துளசி சாப்பிடுங்க. அதாவது வந்து கருப்பு எள் ப்ளஸ் வந்து துளசி, இதை ரெகுலராக வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து அதாவது வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா இவ்வளோ சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆண்மை சக்தியை பெருப்பதற்கு கருப்பு எள்ளினால் செய்யப்பட்ட பண்டங்கள், எள் சாப்பிட என்ன செய்ய, எனர்ஜி வந்து ஏறும், அந்த தோஷம் போகும். அப்போ எள்ளும் துளசியும் வந்து இந்த இல்லற வாழ்க்கைக்கு வந்து என்ன சொன்னால் துணை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துகள். இதை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த ஆண்மை விருத்தியாகும் என்று சாஸ்திரம் சொல்கிறது, நான் சொல்லலை. இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு. செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா வந்து, அந்த ஒரு ஆதிபத்தியமுடைய அமைப்பில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நிறையா விஷயங்கள் வந்து பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி என்ன சொல்லலான்னா வந்து, இதெல்லாம் பார்த்ததுனால தான் இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறோம். அதனால் திருமண பந்தத்துக்கு சனி ராகு சம்மந்தப்படணும். இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு சனி கேது புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து யார் இருக்கக்கூடாது என்று சொன்னால், மூணுக்குடையவன், உங்களுடைய மூணுக்குடையவன், லக்கணத்துக்கு மூணுக்குடையவன் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இதுதான். இந்த மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து என்ன சொல்லலாம்னா, நினைக்காதீங்க என்பது சாஸ்திர விதி. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.